எபிசோடோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு புரியாததை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ செரிஃபா இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேட்டைக்காக கிளம்புறாங்க. ஆலனும் நம்ம கூட வரானான்னு கேட்டா இல்ல, அவன் ஜஸ்ட் நம்மளை கண்காணிக்க போறான் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. ஹீரோ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் நம்ம ஹீரோ ஹண்ட்ல கலந்து கூட கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. போன வருஷம் என்னால தான் அப்படி ஆயிடுச்சு சாரின்னு அந்த காமனர் வந்து சொல்றான். ஸோ காமனர்ஸை கூட்டிட்டு போய் எல்லாருமே அந்த வேட்டைக்கு கிளம்புறாங்க. ஃபைனலி செரிஃப் வில்லேஜை விட்டு வேட்டையாடுற இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த மவுண்டன்ஸ்ல ஒயிட் டிராகன் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேட்டையாடினா தான் உண்மையான ஃபேண்டசி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா பயத்துல நடுங்கி வராம நிக்கிறியான்னு கேட்கவே இல்ல நம்ம ஹீரோ ஓடி வரான். நம்ம ஹீரோவா காமனர்ஸோ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. போற சில பேர் ஃபாஸ்டா ஓடி போட்டிட்டு வரவும் மற்றவங்க போய் ஃப்ரண்ட்ல அதை தடுக்கிறாங்க. சைட்ல இருந்து ஒரு டீம் வந்து அதை குத்துது. 10 வருஷமா எங்க அப்பாவா அவங்க டீமை இப்படிதான் ஹண்ட் பண்ணியிருக்காங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நீங்க போங்கன்னு காமனர்ஸ் நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அவங்க போயிட்டு லைட்டா அதை குத்துறாங்க. உடம்புல ஸ்ட்ரென்த் வர்றது தெரியுது. இதுதான் காடோட ட்ரையல பாஸ் பண்றதா அப்படின்னு இந்த காமனர்ஸ் பாக்குறாங்க. அவங்க ஒண்ணு என்ன மாதிரி ஹெல்மெட்ல இல்ல, ஸோ ஈஸியா லெவலப் ஆவாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் நம்ம ஹீரோ லெவலப் ஆகல. ஈவன் நான் அட்வைஸ் கொடுத்தாலும் அது பத்தாத போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எங்க அப்பாட்ட பேசி என்னவோ ஹண்ட்ல கலந்துக்கிட வாங்கலாம் நம்ம ஹீரோ கேட்டா அச்சோ உங்க அப்பாட்ட சொன்னா அவர் எங்களை பிடிச்சி திட்டுவாருன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதுல ஒரு ஆள் வந்துட்டு நான் இன்னைக்கு ஹண்ட்டுக்கு வரல, எனக்கு குழந்தைங்க வரப்போறாங்க, என் உயிர் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பகரானதான் இப்போதைக்கு நம்ம ஹீரோ வேட்டையாடிட்டு இருக்கேன். ஹண்ட்டுக்கு வரலன்னு சொன்ன அந்த ஆள் கிட்ட எனக்கு இதை புட்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பதிலுக்கு மீட்டில் நான் பங்கு தரான்னு நம்ம ஹீரோ சொல்றான். டவுன்ல போய் இதை வெட்டி வாங்குற காசை விட இது ரொம்ப கம்மியா தான் வரும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவா காமனர்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பாருனதுக்கு நிறைய போரை கேட்கறாரு. என்ன ரீசனா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வழக்கம் போல போற ஒரு டீம் வந்து லோவர் பண்ணி கூட்டிட்டு வருது. ஒரு டீம் அட்டாக் பண்ணுது. சைட்ல இருந்து காமனர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவோம். அவங்க இப்ப திரும்பவும் ட்ரையல் ஆஃப் கார்ட்ல பாஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இந்த தடவை நம்ம ஹீரோக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்ச லெவல பாக்குறான். 50 மீட்டர் ரேடியஸ்ல நம்ம ஹீரோவால அவன் சமன் பண்ண முடியும். அந்த போர் நம்ம ஹீரோ பூச்சியை கொண்டதுனால நம்ம ஹீரோக்கும் இந்த ஃபைட்ல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ லெவலப் ஆயிருக்கான். வில்லேஜ் சீஃபோட வீட்டுல பார்ட்டி நடந்திருக்கு. நம்ம ஹீரோவும் கேரனாவும் போயிட்டு வராங்க. அதுக்கு பாராட்டுற விதமா சீஃப் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரா சூப்பர் அப்படின்னு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இந்த இடத்துலயும் நியூ இயர் கொண்டாடுறாங்க. அந்த நியூ இயர்க்கு தான் இவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி எதுவும் சொன்னாரா அப்படின்னு கேட்டா கேட்க எல்லாம் நல்லபடியா போகுது. அடுத்த வருஷம் 20 கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியும். ஆலன் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. ஆலன் பின்னாடி இருக்கிற பாட்டில் சரக்கு தானே நம்ம ஹீரோ அப்பாவோ கேட்டாவோ ஹாப்பியான அதை வில்லேஜ் சீஃப் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சின்ன பையன், உனக்கு சரக்குலாம் அடிக்க முடியாது, எங்கள்கிட்ட கொண்டா நம்ம ஹீரோ அப்பா கேட்டா அதை எனக்குன்னு தான் அவர் கிஃப்ட் பண்ணாரு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி என்ன ஒரு கான்டெஸ்ட் பீஸ் பண்ணுங்க, நான் இதை தார நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு கேட்டா சொல்லவும் பட் நான் ஜெயிச்சா என்ன கிடைக்கும் நம்ம ஹீரோ கேட்கறேன். வேணும் ரோடுன்னு கேட்கவும் நான் ஜெயிச்சா போர்ஹண்ட்ல நானும் கலந்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம் நம்ம ஹீரோ அப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆர்ம் ரெஸ்லிங் தான் கான்டெஸ்ட் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவனோட மொத்த ஸ்டாட்ஸ்லயும் வந்துட்டு அட்டாக் பவர்ல யூஸ் பண்றான். ஹீரோ இப்ப லெவல் 6ல இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். கெட்டா கிட்ட தோக்குற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு டக்குனு ஈஸியா அவனை தோக்கடிச்சிருக்கான். கெட்டாவோட ஸ்டேட்டஸ் ஒரு 150ல இருந்து 200க்குள்ள இருக்கும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, கை சரியான அப்புறம் திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அவன் கூட ஃபைட் பண்றாங்க. குழந்தையா என்ன பார்க்க மறந்தா அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ அப்பா தான் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்கா இருக்காருங்கிறதுனால நம்ம ஹீரோ தோத்து போயிருந்தா அட்டாக் பவர் 300க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அப்பா ஜெயிச்சதுனால சரக்க வாங்கிக்கிறாரு. கரெக்டா ஒரு டி ரேங்கும் எங்க அப்பா ஒரு சி ரேங்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சின்ன பையனை தோக்கடிச்சு புடுங்கி குடிக்கிறீங்களே வெக்கமா இல்ல அப்படின்னு கிரணா அம்மா கேட்கிறாங்க. அவன் என்ன தோக்கடிச்சா போர் ஹண்ட்ல கலந்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் அப்ப கண்டிப்பா நான் லெவலப் ஆவான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸ்நாக்ஸை கொண்டு வாட்டின்னு கெட்டா குடிச்சிட்டு கத்துவோம். அவன் ஒய்ஃப் அவனை பொழந்து கட்டுறான். தில்டாவோ சி ரேங்கா இருப்பாங்க போல நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட லெவல் இன்க்ரீஸ் ஆகி அவனுக்கு புதுசா ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதுல ஸ்டோரேஜ்னு ஒன்னும் இருக்கு. அவன் சமனிங்கோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்னால 40 ஈராங்க ஸ்டோர் பண்ண முடியும்னா எங்க அப்பாவையே தோக்கடிக்கலாம் போலயே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸ்டோரேஜ் ஹோல் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நம்ம ஹீரோ கையை விட்டு பாக்குறான். பாட்டமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப கல்லு கொச்சின்னு எல்லாத்தையும் போட்டு பாக்குறான். உள்ள விட்டா ஈஸியா நம்ம ஹீரோ நினைக்கிறத நம்ம ஹீரோவால எடுக்க முடியுது. தண்ணி கல்லு கொச்சின்னு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றான். அது ஃபில்லே ஆக மாட்டேங்குது. டெவலப்பர்ஸா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஐட்டம் நமக்கு கிடைச்சா அது கண்டிப்பா அடுத்து நமக்கு நெசசரியா தேவைப்படும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாயாச்சும் ஈராங்க சமன் பண்ணுவோம் நம்ம ஹீரோ கிரியேட் ஈராங்க் இன்செக்ட் நம்ம ஹீரோ சொன்னா எதுவுமே நடக்கல. கிட்ட மேஜிக் ஸ்டோன் இல்ல அப்படின்னு வருது. வீட்டுல சீக்கிரட்டா நம்ம ஹீரோ காசு சேர்த்து வச்சிருப்பான். அதுல சில ஈராங் மேஜிக் ஸ்டோனையும் நம்ம ஹீரோ சேர்த்து வச்சிருக்கான். அதை போய் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வரான். ஸ்டோனை கையில வச்சுட்டு இப்போ கிரியேட் ஈராங்க் இன்செக்ட்னு சொல்லவும் மேஜிக் ஸ்டோன் இல்ல அப்படின்னு வருது. கையில தானே வச்சிருக்கேன் இப்போ புரிஞ்சதுன்னு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்குள்ள போடவும் இப்போ ஈராங் இன்செக்ட் ஆன பட்டர்ஃபிளை கிரியேட் ஆகுது. ஹீரோ அம்மா வரவோ டக்கு நம்ம ஹீரோ அதை ஒளிய வச்சுக்கிட்டுதான் நீ கத்தனை சவுண்ட் கேட்டுச்சுன்னு அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஒண்ணு இல்லைன்னு கிளம்புறாங்க. அவங்க போன அப்புறம் நான் இப்போ பட்டர்ஃபிளைன்னு சொல்லி அதை வச்சு
ஜாலியா நம்ம ஹீரோ விளாண்டு கீழே விழுறான். அவனோட ஈராங் மான்ஸ்டர்னா டைகரை பார்த்தே நம்ம ஹீரோ பயந்துருத்தான். இது டாக் வகையை சேர்ந்த சேபர் டூத்துங்கிற ஒரு மான்ஸ்டர். டாமா அப்படின்னு நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். டாமாவையும் பட்டர்ஃப்ளை பாப்பிலையானையும் நம்ம ஹீரோ வந்து மெர்ஜ் பண்ணவும் புதுசா ஒரு பேர்டு டைப் மான்ஸ்டர் கிடைக்குது. ஒரு மான்ஸ்டரையும் செய்ய நம்ம ஹீரோக்கு மேஜிக் ஸ்டோன் தேவைப்படுது. ஆண்ட்ராபிட்லாம் இனி வில்லேஜ்குள்ள வராது, வேலி போட்டு தடுத்தாச்சுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. பெருனா வீட்டுல டெய்லி போய் அவங்க ஃபைட் பண்ணும்போது பெல்மோஸ் அங்க வருவான். அவன் புத்திசாலி பையன். அவன்கிட்ட விசாரிச்சா மேஜிக் ஸ்டோன் மான்ஸ்டர்ஸோட ஹார்ட் பக்கத்துல இருக்கும், பட் ஈராங்க்கு மேல இருக்கிறது தான் யூஸ்ஃபுல். ஈராங் ஸ்டோன்லாம் யூஸ்லெஸ். ஈவன் தரையில கூட அது கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் உன்னை எடுத்து காமிக்கிறான். வில்லேஜ்ல தேடினாலே சில ஈராங் ஸ்டோன் கிடைக்கும். அது போக வில்லேஜர்ஸ்டே அதை பொறுக்க ஹெல்ப் கேட்டு இப்போ நம்ம ஹீரோ ஈராங் ஸ்டோனை கலெக்ட் பண்றான். நிறைய ஈராங் மான்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. திடீர்னு ஒரு போர் வந்து நம்ம ஹீரோக்கு அடிப்படவும் ஒரு செடி வந்து அதை ஹீலிங் பண்ணுது. பாப்பிலியான் அதோட ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி அந்த போரை தூங்க வச்சிருக்கு. டாமா அதை கடிச்சு தோக்கடிக்குது. இன்னொரு போர் வரவோ ராக் பால் மான்ஸ்டர் அதை தடுக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் கற்பனை பண்ணி தான் பார்த்துருக்கான். அந்த சமணர் கேமை எப்படி விளையாடணும்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, பட் நம்ம ஹீரோவாவே தான் எல்லாத்தையும் கத்துக்கிறான். சமணரோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடைய நானே தான் எல்லாத்தையும் ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கணும். செக் டைப் டீபஃபுக்காக, பீஸ் டைப் அட்டாக் பண்றதுக்காக, கார்டு டைப் இன்டால் கேதர் பண்றதுக்காக, கிராஸ் டைப் ஹீலிங்க்கும், ஸ்டோன் டைப் வந்து டிஃபென்ஸ்க்கும். இப்போ என்னோட ஃபுல் செட் பார்ட்டியே என்கிட்ட இருக்கு. எது கூடனாலும் நான் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். நிறைய மேஜிக் ஸ்டோனை தூக்கிட்டே என்னால் அலைய முடியாது. அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் லெவலப் ஆனா எனக்குன்னு ஒரு ஆர்மியே இருக்கும். டேமன் லார்டை விடவும் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டேமன் லார்ட் அண்ட் ஹீரோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரீஸ் ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நாவல்ஸோட லிஸ்ட்டில் இருக்கிறதுலேயே ரொம்பவே கீழே இருக்கிறது தான் பேரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில். அதுக்கும் கீழே இருக்கிறது தான் வில்லேஜ் சீஃப், அதுக்கும் கீழே இருக்கிறது காமனர்ஸ், அதுக்கும் கீழே இருக்கிறது தான் ஷெரீஃப் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 6. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறாரு. பேரனே இவங்க ஹண்ட்டை பார்க்க டேரெக்டாக வருவாராம் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவோ இது என்ன கொடுமைன்னு கேட்டால் கேட்கணும் தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக டூர் கைடாக கேட்டிருக்காங்கன்னு வில்லேஜ் சீஃப் சொல்கிறாங்க. உங்கள் பையன் பெல்மோஸ் இருக்கான்லான்னு கேட்குவா. அவன் அந்தளவுக்கு திறமசாலி இல்லை, ஆலன் தான் திறமசாலின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும் அந்த பேரன் வர்றதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, ஆனால் பேரனால் ஒரு காமனர் டைட்டில் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே நான் அவருக்கு டூர் கைடாக இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். நைட் கேப்டன் சனப் தான் அந்த பேரனுக்கு பாடி கார்டாக வந்திருக்கான். பேரன் கிராண்ட் பைல் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்கிறேன். என்னோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இந்த கெரனே வில்லேஜோட ஹண்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 15 வருஷமா இந்த வில்லேஜ்க்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பேரன் சொல்கிறாரு. ஓர்மீட்டே அந்த தடவை அதிகமாக கிங்கு தான் கேட்டு விட்டுருக்காரு. அதான் என்னால் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. டிஸ்கவுண்ட் கார்னல் தான் இதுக்கு காரணம். ஓர் ஹண்ட்டை பற்றி அரசர் முன்னாடி அந்த கிரக தான் வாயை திறந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேரன் சொல்கிறாரு. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கு, இது என்ன மீட்டுன்னு பேரன் கேட்க சீஃப் டெபோஜிக்கே அது தெரியல. ஆகவே ஃப்ரெஷ்ஷாக நேற்றுக்கு பிடிச்ச ஆல்பகரனில் தான் நான் இதை செஞ்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். டெபோஜி இதான் உங்கள் பையனான்னு கேட்கவும் இல்லை அது ஷெரீஃப் ரோடனோட பையன் சொல்லவும் திரும்ப மீட் பண்ணதில் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொன்னா. இந்த பையன் டீசெண்டா நடந்துக்கிறான், இவங்க அப்பா ஒரு நைட்டான் பேரன் கேட்கவும் இல்ல அவங்க ஷெரீஃப் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கெஸ்ட் ஹால்ல விட்டீங்கன்னு பேரனோட பொண்ணு கேட்கல. இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பேரன் அவளை திட்டுறாரு. நாளைக்கு ஹண்ட்டை பார்க்க எல்லாம் தயாரா இருக்கான்னு ஜெனஃப் கேட்கவும் எல்லாம் தயாரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். 20 போர் ஹண்ட் பண்றது கஷ்டமா இருந்தா என் நைட்ஸ் ஹெல்ப் பண்ற சொல்றேன் அப்படின்னு ஜெனஃப் சொல்லவும் ஓ ஜெனஃப் அது அருமையா இருக்கும், நைட் ஃபைட்டை நான் பார்த்த மாதிரியும் இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்றேன். கஷ்டத்தை கொடுத்துட்டோம் நாங்களும் பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேரன் சொல்லவும் 20 ஈஸியான நம்பர் தான், நாளைக்கு ஹண்ட்டை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். ஜெனஃப் என் பொண்ணு செசியல நீ தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு பேரன் சொல்றாரு. இப்போ எல்லாருமே அந்த ஹண்டிங் கிரவுண்டுக்கு போறாங்க. வேட்டையாடுறதை இவங்க ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான வியூ அப்படின்னு சொல்லி பேரன் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு வராங்க. ஆர்மர்லாம் போட்டிருக்காங்களேன்னு பேரன் கேட்கவும் இந்த போரோட மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இதை பண்ணோம், நீங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றாரு. நிறைய போர்ஸ் ஹார்ட்குள்ள இருந்தாலும் அதை லோவர் பண்ணி கொண்டு வர டைம் எடுக்கும், ஸோ பொறுமை முக்கியம் நம்ம ஹீரோ சொல்றான். கெரனா எப்படி இருக்கா அப்படின்னு ஜெனஃப் கேட்கவும் அவன் நல்லா தான் இருக்கான் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் அகாடமியில போய் படிக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் ஜெனஃப் சொல்லுவோம். கெரனா படிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணாலும் அது காமெடியா இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். போர் இப்போ அங்கே வரும்போது சைடில் ஷீல்டை வச்சு 2 பேர் தடுக்கிறாங்க. போரோட ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸை வச்சு தான் அந்த ஷீல்டை மேக் பண்ணியிருக்கு. சைட்ல இருந்து இப்போ ஸ்ட்ரைக் டீம் அட்டாக் பண்றாங்க. லாஸ்ட் இயர் தான் அவங்க ஜாயின் பண்ணதுனால லாங் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்றாங்க. போரோட நெக் தான் அதோட வீக் ஸ்பாட், அதில் தான் மெயினாக அட்டாக் பண்ணி கொள்ளணும்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். ரத்தத்தை பார்த்துட்டு அந்த சிசிஎல் பொண்ணு மயங்கி விடுவாங்க. அவங்களோட பிளான் வேற லெவலில் ஒர்க் ஆகுதுன்னு பேரனும் ஜெனஃபோ பார்க்குறாங்க. திடீர்னு 2 பேர் அங்கே போகிறாங்க. லைன்ஸ் ஹெல்ப்புக்கு போங்க அப்படின்னு ஜெனஃப் சொல்லவும் இல்லை தேவையில்லை, இந்த சுச்சுவேஷனுக்கு நாங்கள் தயாராகிருக்கோம்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க டீமே 2 குரூப்பாக பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டு இப்போ அந்த பவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி இல்லாமல் இத்தனை வருஷம் இவங்க ஃபைட் பண்ணதான் டேஞ்சரஸாக இருந்திருக்கு. நம்ம ஹீரோ ஆர்மரை ஏற்பாடு பண்ணதுனால ஹண்டிங் எஃபிஷியன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். செசியல் இருந்துச்சு ரத்தத்தை பார்த்துட்டு திரும்பவும் மயங்கி விழுந்துருக்கோம். போரை கொண்டுட்டீங்க இன்னும் 17 இருக்கா அப்படின்னு பேரன் கேட்கவும் இல்லை இன்னும் 10 தான் இருக்கு, ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேரை தோக்கடிச்சிட்டோம் நம்ம ஹீரோ சொல்கிறோம். வேற எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு பேரன் கேட்கவும் எங்கள் அப்பா இதை ஆக்சுவலி கேட்க சொன்னார். எங்களுக்கு அந்த ஷீல்டு பால் வேணும்னு கேட்கவும் தாராளமாக தாரன் பேரன் சொல்லி நாங்கள் சரக்கை மேக் பண்ணணும், சரக்கை ட்ரேட் பண்ணுறது
போகிறதுக்கோ பெர்மிஷன் வேணும் நம்ம ஹீரோ கேட்குறான். எதுக்காகன்னு பேரன் கேட்டா, நிறைய மீட் வில்லேஜ்குள்ளே சர்க்குலேட் ஆனால் மீட்டோட வேல்யூ கம்மியாயிரும். மார்க்கெட் கிராஷ் நடக்காமல் இருக்க லிக்வரை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அதை தடுக்கலாம். வேற பணையை வச்சு ஃபைட் பண்ணுறவங்களுக்கு லிக்வர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும். அவன் சொல்கிறதும் நல்ல ஐடியா தான். ஜெனஃபோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பேரனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. நீ இன்னைக்கு அருமையாக வேலை பார்த்தா நம்ம ஹீரோவை பேரன் பாராட்டுறாரு. எங்கள் அப்பா பாராட்டிக்கிட்டாருன்னு தலைக்கணத்தில் இருக்காத தம்பி அப்படின்னு செக்ஷுவல் பேசிட்டு கீழே விழ போறா. தோமர் பிடிச்ச நோபல் பொண்ணா இருக்கா. சரி, இதுக்கப்புறம் நான் இவ்வளோ மீட் பண்ண போறதில்ல, பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நீங்க எவ்வளோ ஆசம்னு இன்னைக்கு ஹண்டில் எனக்கு நிரூபிச்சிட்டீங்க. பேரனா நான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். பேரன் சொல்லுவோம் காமனர் ஸ்டேட்டஸ் வேணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அதே மாதிரி அவரோ காமனர் ஸ்டேட்டஸ்க்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாக அடுத்த வருஷம் இதைத்தான் எதிர்பார்த்த. காமனராக இருந்தால் வில்லேஜ்க்கு வெளியே போய் டிராகனையே ஹண்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேலே ஹண்ட் பண்ணுற எல்லாருக்கும் காமனர் ஸ்டேட்டஸ் நான் கொடுப்பேன். எல்லாருக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும்னு பேரன் சொல்லுவோம். இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்க மயிலாடுன்னு பட்லர் ஞாபகப்படுத்தி விடுறாரு. யாரனா வில்லேஜ் அரசர் ப்ரமோட் பண்ண நினைக்கிறாரு. ஸோ உங்க வில்லேஜோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிடணும். எப்படி இந்த வில்லேஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்கவும், ரோடினுக்கு அது ஒரு மோசமான சப்ஜெக்ட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கெட்டா கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட இடம் அழிஞ்சு போயிடுச்சு. புது இடத்துக்கு மைக்ரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு இவங்க வந்து அறுவடை காலத்தில் பார்த்தா ஒரு போர் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. விண்டர்ல எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பயிரை நாசம் ஆயிடுச்சு. இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியாது. அப்போ தான் ஃபார்மர்ஸாக எந்த டூல்ஸுமே இல்லாமல் கிடைச்ச டூல்ஸை வச்சு போரை போய் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போய், இது அருமையான கதை தானே அப்படின்னு பேரன் கேட்டா. இல்லை, அதில் ஒருத்தன் இறந்து போயிட்டு ரோடின் அவன் தான் அதுக்கு காரணம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஜெட்டா சொல்லவும், இதனால தான் அன்னைக்கு அப்பா அந்த காமனரை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரோடின் உயிர்கள் இழந்திருந்தாரும் நீங்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் அந்த வில்லேஜ் வந்திருக்காது, அதை நினச்சி பெருமைப்படுது. வாடா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லவும், போனஸ் இவன்ட்டா அப்பா சரக்கு கேளுங்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சா. பேரன் கிராண்ட்வெல், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. பையன் உங்க எஸ்டேட்ல வேலை பார்க்கணும், அது என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்பவே திறமைசாலி, இவன் அறிவை இங்க கெட்டு போக நான் விரும்பல அப்படின்னு அவர் சொல்லவும், பையன் திறமையா தான் தெரியுறான் பட்லரும் சொல்லவும், நான் அங்க மாட்டிக்கிட்டா வெளியே போய் என்னால சுதந்திரமா ஃபைட் பண்ண முடியாது. என் டிராகனை கொள்ற கனவு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் ஃபேமிலியோட மேன் சர்வெண்ட் அவனை அப்பாயிண்ட் பண்றான் அப்படின்னு பேரன் சொல்லவும், மற்ற எல்லாரும் ஹாப்பியான செஷியல் ஷாக் ஆகிறா. பட் அவன் ஒரு செரிஃப்னு சொல்லவும், இப்போ அவன் காமனர் மைலேடின்னு பட்லர் சொல்றான். மேன் சர்வெண்ட் தான் எல்லாம் அவ்வளோ பெரிய பதவியா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவோட அப்பா கண் கலங்கி ரொம்பவே ஹாப்பியா இருக்கவும், இப்போ வேண்டான்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோவா அதை ஏத்துக்கிறான். நம்ம ஹீரோக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பேரன் கூட அனுப்பி விட ரெடி ஆகுறாங்க. மேஷ வார்த்தைப்பட்டு லைட்டா அழ ஆரம்பிக்கிறான். உண்மையிலே நீ போறியா அப்படின்னு கெரனாவும் ரொம்பவே சோகமாக்குறா. லாஸ்டா நம்ம ஒரு ஃபைட் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றான். கெரனா நம்ம சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லவும், நான் அக்செப்ட் பண்றேன் நம்ம ஹீரோவோ ஃபைட் பண்றான். அவங்களோட குட் பைஸை இப்படி சொல்லிக்கிறாங்களான்னு அவங்க அப்பாங்க பாக்குறாங்க. 20 ஹாக்ஸ் கார்டு நம்ம ஹீரோ ஹோல்டு பண்ணி அதோட எஜிலிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ அசால்ட்டா இவங்களோட அட்டாக்ஸை டாஷ் பண்ணி கெரனாவையே தோக்கடிச்சிருந்தான். நம்ம இதை ட்ரான்னு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இதை செட்டில் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கெரனாவும் ஹாப்பி ஆகுறா. இப்போ மேஷா ஆள ஆரம்பிக்கிறோம். நீ தான் அம்மா மியோலாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், தைரியமா நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை குழந்தையா நான் தான் டெலிவரி பண்ண, அதுக்குள்ள வளர்ந்துட்டேன். மெட்டல்டாவை கொஞ்சம் சோகமாக்குறாங்க. அவன் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். பெல்மோஸ் அவனை எட்டி உதைக்கிறான். நம்ம ஹீரோவோட பார்ட்டிங் கிஃப்டா டோர்க்கா நம்ம ஹீரோக்கு ஒரு கத்தியை கொடுத்து அங்க இருந்து கிளம்பி இருக்கான். இன்னொரு ரொம்ப நல்ல பையன் தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஃபைனலி பேரனோட ஃபேமிலியில நம்ம ஹீரோ வேலை பார்க்கறதுக்காக நிரந்தரமா இந்த வில்லேஜ்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அங்க ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தா கண்டிப்பா திரும்ப வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாரும் கிளம்ப போறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கூப்பிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்த வில்லேஜை விட்டே நம்ம ஹீரோ தூரமா வெளியே போக ஆரம்பிக்கிறான். என்னதான் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸை பிரிகிறது நம்ம ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே ஒரு பாட்டை போட்டு அடுத்தடுத்து என்னென்ன கேரக்டர்ஸ் வரப்போகுது, எப்படி அவங்க டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் சீனாவே தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். சீரீஸனை ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவோ அதே நேரத்தில் இன்னும் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான டீட்டெயிலிங்கை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்போ கிராண்ட்வெல்லோட அந்த நோபல் ஹவுஸ்க்கு போகிறான். சாதாரண பேரனாக இருந்தாலும் அவரோட டெரிட்டரி ரொம்ப பெருசாக இருக்கு. முட்டாள் ஹேலன் லைட்டில் போடா, லெஃப்ட்ல போடா, ஏதா இவ்வளோ குட்டியாக இருக்கியா அப்படின்னு செசியல் திட்ட வையா ஷோல்டரில் ஏறி பறிங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு பழத்தை பறிச்சுட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுருதா. எனக்கு போப்பா ஃப்ரூட் வேணும், போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. மேலே ஒரு மேஜிக்கல் ஏர்ஷிப் பறந்து போகுதா. அது ஆச்சரியமா நம்ம ஹீரோ பார்க்குறான். மேஜிக் ஷிப்பை கூடவா நீ பார்த்தது இல்லைன்னு செசியல் திட்டுறா. பார்க்க பார்த்து முடிச்சுட்டு என்ன போய் பழத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு செசியல் அனுப்புறா. நம்ம ஹீரோ இப்போ தூக்கி எதிர்த்து அவனோட லைஃப்
லைஃபை காமிக்கிறான். அரோமா டிஸ்பென்சர் செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம ஹீரோவோட எம்பி ரெக்கவர் ஆயிடுச்சு. மற்ற சர்வெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் நம்ம ஹீரோ இப்போ சாப்பிட்றான். ஹெட் சர்வெண்டான ரிக்கேல நம்ம ஹீரோவை ஒன்றா பழகிறாங்க. சிசியில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம கேட்குறான். ஆமாம், நம்ம ஹீரோவை சொல்கிறான். மேன் சர்வெண்ட்டுக்கும் ஹால் பாய்க்கோ என்ன வித்தியாசம் நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க போக பட்லர்ஸ் மெய்டு இந்த ஆர்டரில் ஆர்டனர் மேன் சர்வெண்ட் எல்லாருமே இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஹால் பாய்ஸுங்கிறது டெம்பரரி ஹெல்பர்ஸ் மாதிரி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா கருதப்பட மாட்டாங்கன்னு சொல்லவும், மேன் சர்வெண்ட்டாக இருந்தால் அந்த ஃபேமிலியில் ஒருத்தனா கருதப்படுவேன். இதுதான் அப்போ ஆனந்த கண்ணி படிச்சாரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சர்வன்ஸ் சாப்பிட்ற சாதாரண அந்த சாப்பாடு தான் நோபல்ஸ் இவங்களும் சாப்பிட்றாங்க. ஆலன் எல்லாத்தையும் நீ ரொம்ப குயிக்காக கற்றுக்கிட்டியா அப்படின்னு அந்த லேடி பாராட்டுறாங்க. புத்திசாலியாக இருந்தாலும் அவன் டேலண்ட்லெஸ் தான் அப்படின்னு பேரண்ட் சொல்லவும், நான் ஒரு விசாடே ஆலண்ட் உனக்கு டேலண்ட் இல்லைன்னு செசியல் கலாய்க்கிறேன். என் அண்ணன் மீகை அவன் ஒரு ஸ்பாட்ஸ்மேன் வா சொல்லவும், டேலண்ட்டை பற்றி பெருமையாக பேசக்கூடாதுன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் பேரண்ட் திட்டவும், எனக்கு டேலண்ட் இல்லையேன்னு தாமஸுங்கிற 2வது பையன் அளவும், நோபல்ஸ் காலேஜில் உன்னை படிக்க வைக்க கவலைப்படாத, உனக்கு டேலண்ட் இல்லைங்கிறதுனால அகாடமி சிட்டிக்கு போக முடியாது. நானும் நோபல் காலேஜில் தான் படித்தேன், எனக்கும் டேலண்ட் கிடையாதுன்னு பேரண்ட் சொல்கிறாரு. இப்போ மதிய ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறான். எடுத்தோடனே நேரம் நம்ம ஹீரோ அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு தான் போகிறான். ரிஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னால் 8 வயசு நம்ம ஹீரோ சொல்லவும் 12 வயசானதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. 4 வருஷம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ரெஜிஸ்டருக்கான வேல்யூவை நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். தம்பி இது விளையாடுற இடம் இல்லைன்னு ஒரு அட்வென்ச்சர் வரவும், அந்த பவுண்டரிஸ்லையும் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணல நம்ம ஹீரோ கேட்டா, நான் எப்படா உனக்கு டீச்சராக மாறினேன் என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்க, ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க நான் பயிர்வா நம்ம ஹீரோ சொன்னா, இதை விட்டு வெளியே போனால் அதுங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு அவர் சொல்கிறாரு. ஆர்டர் காசு ஈவன் அதோட லொக்கேஷன் கூட ஏன் போட்டிருக்கு, யாரும் அதை ஹண்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்டா, அது அவ்வளோ டஃப்பான மான்ஸ்டர் அவன் சொல்கிறான். ஒயிட் டிராகன் மவுண்டனில் இருக்கக்கூடிய ஒயிட் டிராகன் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி 1000 கோல்டு காயின்ஸ்க்கு ஒரு ஜாப் இருக்கு, அங்கதான் மித்ரல் இருக்கு. பட் அந்த ஜாபை யாராலையும் முடிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஹே ரேவன் அப்படின்னு சொல்லி அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் அங்கே பாருங்க. மான்ஸ்டர்ஸை பத்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறோம். நம்ம ஹீரோவோட லீவு டேல காலையில் 6 மணிக்கே நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக சிட்டியை விட்டு வெளியே போகிறான். கிராண்ட்வெல் பேட்ச் காமிக்கவும் நம்ம ஹீரோவை மரியாதையோட இப்போ வெளியே அனுப்புறாங்க. சார் கூட கார்டு இல்லாமல் வெளியே போகாதீங்க, டேஞ்சரஸ் செக்யூரிட்டி சொல்கிறான். 8 வருஷமா இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணலான்னு போகிறோம். கிலோமீட்டர் ரேடியஸில் ஹண்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். ரைட்டில் மூவ் ஆகு லெஃப்டில் மூவ் ஆகு நம்ம ஹீரோ சொன்னால் அது கரெக்டாக மூவ் ஆகுது. இதுக்கு இன்டெலிஜென்ஸ் 150 இருக்குது. இன்னும் 5 பாட நம்ம ஹீரோ சமன் பண்ணி அதுங்களை மான்ஸ்டரை தேட விடுறான். டாமாவை நம்ம ஹீரோ இப்போ வெளியே வர வைக்கிறான். ரைட் சைடா நவர அப்படின்னு டாமாட்ட சொன்னா அதுக்கு ரைட் சைடு எதுன்னு தெரியாமல் உருண்டுட்டு கிடக்கவும், இன்டெலிஜென்ஸ் 28 தான். சரி ஓகே ஹாக்ஸ் ஒரு மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிட்டே நம்ம ஹீரோ அந்த ஹாக்ஸை ஃபாலோ பண்ணி போகிறான். 3 கிலோமீட்டருக்குள்ளே தேடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா, ரொம்ப தூரம் போதே நம்ம ஹீரோ பார்க்குறான். காப்ளின் கூட்டத்தை நம்ம ஹீரோ இப்போ கண்டுபிடிக்கிறான். 5 காப்ளின்ஸ் இருக்குது. 5 டாமாவை நம்ம ஹீரோ வர வைக்கிறான். 50 மீட்டர் ரேடியஸில் நம்ம ஹீரோ அவன் மான்ஸ்டர்ஸை வேற லொக்கேஷன்லேயே சமன் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட் சைடில் டாமாவை வர வச்சு சுத்து போட்டு காப்ளின்ஸை அட்டாக் பண்ணா ஒரு காப்ளின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கவும் வர வச்சு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு ஸ்டோன் த்ரோவை நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்படியே ஒரு வழியாக பேலன்ஸ் இருக்கிற காப்ளின்ஸையும் நம்ம ஹீரோ கொண்டுருக்கான். அந்த போர் செலவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்னு காப்ளின்ஸ் இப்போதைக்கு பரவாயில்ல மேஜிக் ஸ்டோனை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். இப்போ 3 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள மாஸ்டர் தேவை சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கொண்டுட்டே வரான். இப்போ நைட் ஆகுது. டபுள் மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டான். சில விஷயங்களையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். ஈவன் டி ரேங்க் மேஜிக் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் இ ரேங்க் மான்ஸ்டர்ஸை நம்ம ஹீரோவால் சமன் பண்ண முடியாது. டி ரேங்க் மான்ஸ்டர் சமன் பண்ண இ ரேங்க் மேஜிக் ஸ்டோன் தான் தேவைங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். ஹாக்ஸ் பறந்து போய் மான்ஸ்டர் தேட மாட்டேங்குது. நைட் எங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லவும், உங்களை வச்சு தான் திரும்ப வழியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போகலான்னு இருந்துட்டு இப்போ எப்படி திரும்ப போவேன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சு போயிருந்தான். 1 மாதம் கழிச்சு 3 இரும்பு பாலை போயிட்டு நம்ம ஹீரோ பர்ச்சேஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ லெவல் 12ல் இருக்கான். காலையில் மான்ஸ்டர் போய் ஹண்ட் பண்ணிட்டு நைட்டு நைஸாக வீட்டுக்கு வரவும் உன்கிட்ட பேசணும்னு பட்லர் கூட்டிகிட்டு போகிறாரு. கடந்த 2 மாசமா மேன் சர்வெண்ட்டாக நீ சூப்பராகவே வேலை பார்த்துருக்க. பட் உன்னோட லீவு நாட்களில் நீ என்ன பண்ணுறங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு பேரன் கேட்கணும். தெரிஞ்சிருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். உன்னோட ஃப்ரீ டைம் நீ எப்படினாலும் செலவு பண்ணலாம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லவும், டவுனுக்கு வெளியே போய் ஹண்ட் பண்ணுறான் நம்ம ஹீரோ சொன்னா எதனால அவர் கேட்க, ரோடினோட பையன் ஹண்டிங் ரத்தத்திலேயே ஓடுது நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் நல்ல விஷயம் தான் பேரன் சொல்கிறாரு. ஹண்ட் பண்ணுற ராபிட்ஸ் என்ன பண்ணுறேன் பட்லர் கேட்கவும், ஆமாம் அதுதான் வீக்கஸ்ட் ரேங்க், அதை தான் ஹண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டாங்க போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ அதை வெளியே விற்றா கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க, நம்ம மேன்ஷன்லேயே நீ அதை வந்து விற்கலாம், காசு கொடுத்து வந்துட்டு இருந்து நாங்கள் அதை வாங்குறோம் அப்படின்னு பட்லர் சொல்லவும், ஃபாரஸ்ட்லேயே தான் அதை போட்டுட்டு வந்து இப்போ அதை தூக்கிட்டு வந்து நினைக்கவே முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 6 மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லா ஹாக்ஸும் ஒரே நேரத்தில் நம்ம ஹீரோட்ட வந்து அவசரமாக எதையோ கத்தவும் அதுங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போகிறான். ரேவன் அடிபட்டு கிடக்குறான். அவனோட டீம் ஆபத்தில் இருக்காங்க. சுற்றி கார்டன்ஸ் இருக்குது. திரும்ப பாலை வச்சு அடிச்சு நம்ம ஹீரோ அதுங்களை தடுக்கிறான். இவங்க முன்னாடி நம்ம ஹீரோவால் அவனோட சமன்ஸை யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ஹீரோ லெவலப் ஆனதுனால இப்போ கார்டன்ஸ்லாம் வீக்காக தான் இருக்குது. ஒரு காப்ளினை தனியாலாம் நம்ம ஹீரோவே தோக்கடிச்சிருத்தான். இன்னும் ஒரு காப்ளினை தோக்கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ 3 காப்ளினை தோக்கடிச்சிருத்தான். காட்ஸோட ட்ரையல் அவன் பாஸ் பண்ணலாம். காயம் ஹீலிங் ஆகலான்னு சொல்லவும், என்கிட்ட ஹீலிங் ஹெர்ப் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எவ்வளோ காசுனாலும் தாரான்னு இந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஹீலிங் ஹெர்ப் எடுத்து நம்ம ஹீரோ வச்சா அவன் காயம் இன்ஸ்டண்ட்டாக காணாமல் போயிடுது. ரேவனும் இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல இருந்து எந்திக்கிறான். ஸ்ட்ரீட்டாக அவங்க கையிலையோ காயம் ஏற்பட்டிருக்கேன்னு அந்த ஹெர்ப்பை திரும்பவும் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறான். இது மியூல்ஸ் ஃப்ளவரா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க.
அன்னைக்கு கில்டில் மீட் பண்ண பையன் தானே நீ ரேவன் பார்க்குறான். நம்ம ஹீரோ பாட்டு கிளம்புவோம். மியூல்ஸ் ஃப்ளவர் ரொம்பவே காசு அதிகம், நாங்கள் திருப்பி காசு தரோம் அப்படின்னு சொன்னா என்னை பற்றி யார்ட்டையும் நீங்கள் சொல்லாமல் இருங்க, அதுவே போதும். பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஈராங் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு ஈராங் மேஜிக் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லுவோம். அது ஒர்த்லெஸ்ஸான ஸ்டோனு, அசால்ட்டாக நாங்கள் ஒரு வாரத்தில் உனக்கு கலெக்ட் பண்ணி தரோன்னு அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. மியூல்ஸ் ஃப்ளவரை யூஸ் பண்ணி கூட அப்பா ரெக்கவர் ஆக 1 மாதம் ஆச்சு. விடவும் என்கிட்ட இருக்கிற ஹீலிங் ஹெர்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். நான் சோலோவாக காப்ளின்ஸை ஹண்ட் பண்ணப்போ எனக்கு கம்மியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஹாக்கின்ஸ் வெளியே வா, நான் உனக்கு ஆர்டரை கொடுத்தோம், அதை மதிக்காம எதுக்காக நீ அவசரமாக என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், அவங்களை காப்பாற்றணும்னு நினச்சியா நம்ம ஹீரோ கேட்டா ஆமான்னு அது தலையாட்டம். தனி கான்சியஸ்னஸ் இருக்கா, என் சமனிங் க்ரீச்சர்ஸ் ஜஸ்ட் என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன், ஆர்டர்ஸை மதிக்காமல் அதுங்க கூட்டிகிட்டு போச்சா, அதுங்களுக்குன்னு ஒன்று ஃபீலிங்ஸும் இருக்கு போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ஒன்று திட்டலை, நீ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க, இனிமேல் அவங்களை இன்னும் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஜாம் எடுக்கன்னு செஷியல் நம்ம ஹீரோ தலைமையில ஏறி உட்காந்து திரும்பவும் ட்ரை பண்ணி என் பிரதர் மீஹை சீக்கிரமே வரப்போறான், அவனுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கீழே விழுந்து ஜாரை உடச்சு போன மாதிரி கத்தி எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ கிட்ட பிளான்ட் பை நான் டீட்டெயிலிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோ இன்னும் 8 வயசுலேயே தான் இருக்கான். நைட் கேப்டன் ஜெனஃப் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோ ஹண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ரேஸில் போர் ஹண்டிங்கும் நல்லா போகுது அப்படின்னு அவர் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு. கிங்குக்கு போர் மீட்டை பற்றி தெரிஞ்சதுனால நமக்கு மீட் கிடைக்கலையேன்னு தாமஸ் வருத்தப்படுறான். காமெடி என்னன்னா செரிஃப் கூட மீட்டை நல்லா சாப்பிட்றாங்க, பட் நோபல்ஸால் அதை சாப்பிட முடியல. நியூ இயர் ஃபெஸ்டிவலுக்கு நமக்கு நல்ல மீட் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு லேடி வருத்தப்படுறான். ஆளான் முடிஞ்சா நெக்ஸ்ட் டைம் ஒரு ஒயிட் டீரை ஹண்ட் பண்ணி கொண்டு வான்னு தாமஸ் சொல்கிறான். சில்லியான ஆர்டரை கொடுக்காதுன்னு அவங்க அம்மா திட்டவும் ஒயிட் டீரை ஹண்ட் பண்ணி கொண்டு வர நம்ம ஹீரோ சொல்கிறான். அது வெறும் சீரான் மான்ஸ்டர் தான், சேலஞ்ச் எனக்கும் பிடிக்கும். நம்ம ஹீரோ போகிறான். ஹாக்ஸை வச்சு ஒயிட் டீர் இருக்கிற லொக்கேஷனுக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். ஃப்ராக்ஸை வச்சு அதை வெறுப்பேற்றுவோம். அந்த டீரை இதை ஃபாலோ பண்ணி வருது. இவங்க ஃப்ராகை மறைய வச்சு வேற இடத்துல நம்ம ஹீரோ வர வைக்கிறான். இப்படியே அந்த டீர் ஃபாலோ பண்ணியே வந்து நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப்புக்குள்ளே விழுந்துருது. சமனராக இருந்தாலும் வேட்டையாட தெரியுறது தான் முக்கியம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஐயோ ஒரு மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சர்வன்ட்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. உள்ள எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். என்ன மான்ஸ்டர் பேசுறதுன்னு எல்லாரும் பார்த்தா இது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அடியிலேருந்து நம்ம ஹீரோ வரான். ஒயிட் டீரை கொண்டு வந்துட்டான். நியூ இயருக்கு தான் ஸ்பெஷல்னு தாமஸ் ரொம்ப ஹாப்பியாகிறான். இது கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் தந்தது. நெக்ஸ்ட் டைம் இதை ஹண்ட் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். உண்மையிலேயே இவன் டேலண்ட்லெஸ் தானே, எதுக்கும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு பேரன் வந்து பாட்லர் கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னால நம்ம ஹீரோக்கு இப்போ ஹண்ட்ஸ்மேன் அப்படிங்கிற இன்னொரு ஜாபியை கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்துக்காக ஃபுட்டை போய் வேட்டையாடி கொண்டு வரணும், டவுன் பீப்புள் ஆபத்தில் இருந்தால் போய் ஹெல்ப் பண்ணணும். இந்த 2 ஜாப் தான். மாசத்துக்கு 100 சில்வர் காயின் தருவோம்னு அவங்க சொல்லவும் ஒயிட் டியர் இதோட வேல்யூ அதிகம். ஒரு மான்ஸ்டருக்கு எவ்வளோ காசுன்னு சொல்றதுக்கு பதில் மாசம் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் அவங்களுக்கு லாபம். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் முக்கியம், அதுக்கு காசும் கிடைக்குன்னா எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நாளைக்கே வேட்டைக்கு போகிற நம்ம ஹீரோ சொன்னா டெய்லியில் நீ போக தேவையில்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் ஹன்ஸ்மனாக இருக்கணும், மேன் சர்வன் ஜாபியும் நீ தான் பார்க்கணும்னு அவர் சொல்லுவோம். ஓகே நம்ம ஹீரோ சோகமாக சொல்லுவோம். மூஞ்சிலேயே ஒரு ரியாக்ஷன் தெரியுது. மேன் சர்வெண்ட்டாக இருக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு அவர் கேட்குறாரு. இல்லை சார் ஹாப்பியாக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நியூ இயர் வருது. செஷியலோட அண்ணன் மீஹா அகாடமியில் லீவ் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கான். குக்கீஸை பற்றி அவன்கிட்ட சொல்லாத, சீக்ரெட்டாக இருக்கட்டும் செஷியல் சொல்லிட்டு அவங்க அண்ணனை போய் வெல்கம் பண்ணுறா. சம்மர் வெக்கேஷனுக்கு வாரன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன்னு பார்த்துட்டுறா. இவனை பார்க்க 14 வயசு பையன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். நான் தூக்குறேன் நம்ம ஹீரோ போகிறான். இதுதான் ஆலன் மேன் சர்வெண்ட் அப்படின்னு செசியல் நம்ம ஹீரோ பற்றி சொல்கிறா. அது போக ஹண்ட்மனும் செசியல் சொல்லுவோம். இவ்வளோ குட்டியான பையனா, அப்போ நீ ரொம்ப டேலண்டட் போலையே அப்படின்னு சொல்லி மீஹாய் கேட்குறான். அட்லீஸ்ட் செசியல் மாதிரி இல்லை, இவன் ரொம்ப மெச்சூராக இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோப்பா மீஹாயை பார்த்து ஹாப்பி ஆகிறான். செசியலுக்கு அவன் பட்டர்ஃப்ளை கிளிப்பை ஒரு கிஃப்டாக கொடுக்குறான். இவங்க ஒன்றா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவன் ஃபேமிலி ஞாபகம் வருது. ஹன்ஸ்மன் ஜாபா நம்ம ஹீரோ போயிட்டு இப்போ வேட்டையாடிட்டு வீட்டுக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். மாஸ்டர் மீஹாய்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். செஃப் ஹாப்பி ஆகிறாரு. ஜெனஃபோ மீஹாயும் ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனஃப் ஸ்வாட் எடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ போய் என்ஜாய் பண்ணி பார்க்குறான். மீஹா இப்போ 1 வருஷத்தை விட நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க, சூப்பராகவே ஃபைட் பண்ணுறேன்னு ஜெனஃப் சொல்கிறாரு. ஆனால் நீ சூப்பராகவே ஹண்ட் பண்ணியிருக்க, நீ ரொம்பவே திறமசாலி தான், என் கூட ஃபைட் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு மீஹாய் கேட்குறேன். ஜெனஃப் இப்போ அவரோட ஸ்வாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. கூட ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சரி இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நேரம்னு சொல்லி மான்ஸ்டர் பஃபை வச்சு ஈஸியாக வின் பண்ணிடலாம். நம்ம ஹீரோ அசால்ட்டாக மீஹா கூட போய் ஃபைட் பண்ணா. மீஹாய் நம்ம ஹீரோவோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். சரி ஸ்பீடாக அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா மீஹாய் ஸ்பீடுலேயும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கான். மீஹாயோட அம்மா பயப்படவும் மீஹாய் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கவலைப்படாதீங்கன்னு ஜெனஃப் சொல்கிறாரு. 1 வருஷம் அகாடமியில் அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கான், கண்டிப்பாக தோக்க மாட்டான் அப்படின்னு ஜெனஃப் சொல்கிறாரு. அதே மாதிரியே நம்ம ஹீரோ தான் இப்போ தோத்து போகிறான். மேன் சர்வெண்ட்டாக உன் ஏஜில் எப்படி ஆனால் இப்போ புரியுது, உண்மையிலே நீயும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு மீஹாய் சொல்கிறான். என் பிரதர் தான் ஒன்றை விட ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி செசியல் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். சம்மரில் ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணுறதா எங்களுக்கு அசைன்மெண்ட்டு, அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ஒன்றையவோ பார்க்க வர முடியலன்னு மீஹாய் சொல்கிறான். அது போக அகாடமியில் இருக்கிற ஸ்வாட் லார்ட் டெரஃப் கிட்ட தான் இவங்க வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இவனோட ஸ்வாட் ஸ்கில் வேறு லெவலில் இருக்குன்னு மீஹாய்
சொல்கிறான். நான் ஹெல் மோடில் இருக்கேன். இவன் அகாடமியில் போயிட்டு டெய்லியும் டஞ்சன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணான்னா டெய்லியும் அவன் லெவலப் ஆகிட்டே இருப்பான். அதான் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கும். டைம் வரும்போது என் கூட ஃபைட் பண்ணுறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ, கண்டிப்பாக, பட் பதிலுக்கு என் சிஸ்டர் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு மீகாய் சொல்கிறான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் தோக்கடிப்பேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபேமிலிலேயே ஸ்ட்ரக் ஆகி இருக்க முடியாது. அப்பா பெரிய கெடுக்காம இந்த ஃபேமிலி விட்டு எப்படியாச்சும் வெளியே போய் ஹண்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளம்பும்போது செசியல் அழ ஆரம்பிக்கிறான். நான் ஒன்று அழல சரியா கண்ணு வேர்க்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். பேரனை பார்க்க விஸ்கவுண்ட் கார்னல் அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருக்கான். விஸ்கவுண்ட் கார்னலும் வந்துட்டு பேரனுக்கு சுத்தமாக பிடிக்கல. மீட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோ வைக்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. விஸ்கவுண்ட் கார்னல் வந்துட்டு ஒயிட் டிராகன் மவுண்டனுக்கு அந்த பக்கமாக இருக்காரு. ஒயிட் டிராகன் 100 வருஷத்துக்கு ஒருக்க இடம் மாறும். இப்போ அது நம்ம டெரிட்டரி பக்கம் இருக்கிறதுனால அவங்க மித்ரல் மைன்ஸில் ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இதுதான் பேரனுக்கு அவரை பிடிக்கலையா நம்ம ஹீரோ பார்க்குறான். இந்த மீட்டு சூப்பராக இருக்கே, இதுதான் போர் மீட்டா அப்படின்னு விஸ்கவுண்ட் நினைக்கிறேன். பட் அவன் சாப்பிட்றது சாதாரண ராபிட் மீட்டு தான். இந்த ஜோக்கருக்குலாம் போர் மீட் தேவையில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ பண்ணது பேரனுக்கும் தெரிஞ்சவர் ஹாப்பியாக இருக்காரு. ஏன்னா அந்த விஸ்கவுண்ட் பண்ண முட்டாள்தனத்தினால தான் கிங்குக்கு போர் மீட்டை பற்றி தெரிஞ்சா அவர் போர் மீட்டை நிறைய கேட்டு விட்டுருப்பாரு. இவனால தான் செருஃப்டம்லேயும் எல்லாரும் கவலைப்படுறாங்க. ஹீரோவை விஸ்கவுண்ட் கார்னல் மேலே கடுப்பில் தான் இருக்கான். டிராகன் வந்து பேரன் இருக்கிற மவுண்டைன் பக்கம் தூங்கிட்டு இருக்கிறதுனால மித்ரல யாராச்சும் கலெக்ட் பண்ண போனா சோல்ஜர்ஸ் அது கொண்டுரும். 100 வருஷத்துக்கு ஒருக்க தான் அது இடம் மாறும். அப்படி மாறும்போது விஸ்கவுண்ட் கார்டலோட இடம் பாதிக்கப்படும். இவங்க மித்ரல கலெக்ட் பண்ண மாதிரி அந்த 2 ஃபேமிலிக்குள்ள பகை இருக்கு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னு பேரன் கேட்கவும், ஏன் யங்கஸ்ட் டாட்டர் அப்ரைசல் செரமனியில் கலந்துக்கிட்டான்னு சொல்லுவோம். டைம்ல தான் அது நடக்கும். மேஷுக்கும் நல்ல டேலண்ட் கிடைச்சிருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி அவள் டேலண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி விஸ்கவுண்ட் ஹாப்பியாக சிரிக்கிறான். 3 பசங்களில் 2 பசங்களுக்கு டேலண்ட் இருக்குல்லன்னு விஸ்கவுண்ட் பேரனை பார்த்து சிரிக்கவும், உன்னோட மூத்த பையனுக்கும் டேலண்ட் இருக்கு மறந்துடாதன்னு பேரன் சொல்றான். டேலண்ட் இருக்கிறது ஏதோ கெட்ட விஷயம் மாதிரி பேசுறாங்க. செரிஃபு காம்பினேஷன்லாம் டேலண்ட் இருந்தா ஹாப்பியாக தான் ஆவாங்க. நோபல் ஸ்டியோட்டின்னு இதையே மென்ஷன் பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு 9 வயசு ஆயிடுச்சு. டவுன்ல இருந்து தூரமா போய் ஹண்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சர் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்றான். 1000 காப்ளின்க்கு மேலே கொண்டு அதிகமாக நம்ம ஹீரோ லெவலப் ஆயிட்டான். இதுக்கு மேலே லெவலப் ஆகும் மாஸ்டர்லாம் கஷ்டம்னு சொல்லுவோம். அது டேஞ்சரஸ் தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் போய் எக்யூப்மெண்ட் உனக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு நம்ம ஹீரோக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 43 வயசு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேப்பை வாங்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண கிளம்பிட்டான். ஹாக்ஸும் வந்துட்டு ஒரு சீராங் மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிருக்கு. அது என்ன நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு ஆர்க்கு தூங்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர்ஸோ டயர்டாகி தூங்கும் போலன்னு சொல்லி இப்போ தானா வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி வேற வச்சா அது திரும்ப அட்டாக் பண்ணுது. பட் திரும்ப சமன் பண்ணி நம்ம ஹீரோ அதை தோக்கடிச்சிருந்தான். சீராங் மேஜிக் ஸ்டோன் கிடைச்சிருச்சு. இதுல என்ன கிடைக்குமோ நம்ம ஹீரோ யோசிச்சா இருக்கக்கூடாது. மேகாயை விட நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன். ஸ்லோவாக தான் நான் லெவலப் ஆவேன். ஸோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ போகிறான். இப்போ ஒரு ஆண்ட்டை நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ சமனோட ஒரு அட்டாக் கூட ஒர்க் ஆகல. அது ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த ஃபேப்லியான வச்சு நம்ம ஹீரோ அந்த ஆண்ட்டை தூங்க வச்சிருக்கான். கத்தியை வச்சு குத்தினா அது ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுக்கு தான் மிக்சல் பிளேடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபைனலி ஒரு வழியாக நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டான். அது பாடியை கட் பண்ணாமல் அதோட மேஜிக் ஸ்டோன் நம்ம ஹீரோவால் எடுக்க முடியல. ஏன் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்டஸ் அதிகமாகுது அப்படின்னா என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கூட படிக்க போனால் அவனுக்கு தான் டேலண்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறா. ட்ரை பண்ணுறதுல தப்பெல்லாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரும் உன்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு சிம்பிள் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆர்பில் கை வையின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ரியாக்ஷனும் இல்லை. உன்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்காரு. இன்டெலிஜென்ஸ் ஸ்டாட்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாத, அவனுக்கு நான் குக்கி பண்ணி தரட்டுமா அப்படின்னு செசியல் கேட்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வேட்டையாடினா அந்த ஆர்க்கு எறும்பு ரெண்டுமே சீராங்க தான்.